மகாலய பட்சத்துல என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். மகாலய பட்சத்துல யமலோகத்திலேருந்து முன்னோர்கள் எல்லாருமே பூலோகத்துக்கு அவங்களுடைய சந்ததியரை தேடி வராங்க. பசி தாகத்தோட முன்னோர்கள் உங்களை தேடி வராங்க. அவங்க இறந்து போன திதியில தர்ப்பணம், சிரார்த்தம் பண்றது அவங்களுக்கு ரொம்பவே திருப்தி அடைய செய்யும். இதன் மூலம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சு, அவங்களோட அனுக்கிரகம் கிடைச்சு வாழ்க்கையில சுபிக்ஷமா இருக்கலாம். மகாலய பட்சத்துல ரொம்ப விசேஷமா யாரெல்லாம் இறந்து போயிருக்காங்களோ, அதாவது சகோதரி, சகோதரர், மாமனார், மாமியார், நண்பர்கள் இந்த மாதிரி இறந்து போன உங்களுடைய வளர்ப்பு நாய் முதற்கொண்டு இவங்கெல்லாம் யாரெல்லாம் இறந்து போனாங்களோ அவங்களுக்கு நீங்க எல்லாருமே தர்ப்பணம் கொடுக்கலாம். இவர்களுக்கு காருணிக பித்ருக்கள்னு சொல்லுவாங்க. மகாலய பட்சத்துல என்னென்ன காய்கறிகள் சேர்த்துக்கலாம்னு பார்க்கலாம். பாலக்காய், புடலை, பாவக்காய், வெள்ளரிக்காய், புடலை இந்த நாட்டு காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், முள்ளங்கி, கீரை, பூண்டு, வெங்காயம் இது எதையுமே சேர்க்கக்கூடாது. மகாலய பட்ச காலமும் சிரார்த்த பலனும் பார்க்கலாம். மகாலய பட்சம் முழுவதுமே முன்னோர்களுக்காக 15 நாளும் சிரார்த்தம் தர்ப்பணம் பண்றது விசேஷம். அப்படி 15 நாளும் பண்ண முடியல அப்படின்னா அவங்க இறந்து போன திதியிலாவது அவங்களுக்கு சிரார்த்தம் தர்ப்பணம் பண்றது விசேஷம். 8/9/2025 திங்கக்கிழமை பிரதம திதி தன லாபம் வரும். 9/9/2025 செவ்வாய்க்கிழமை த்விதீய திதி சந்தான பாக்கியம் கிட்டும். 10/9/2025 புதன்கிழமை திருத்தீய திதி நினைத்த காரியம்லாம் நடக்கும். 11/9/2025 வியாழக்கிழமை சதுர்த்தி திதி சத்ருக்கள்லாம் இருக்க மாட்டாங்க. 12/9/2025 வெள்ளிக்கிழமை திதித்வயம் வருது. அதாவது பஞ்சமி திதியும் சஷ்டி திதியும் சேர்ந்து வருது. அன்னைக்கு மகாபரணி. அன்னைக்கு நல்ல நல்ல விசேஷங்கள்லாம் நடக்கும். நிறைய சம்பத்துகள்லாம் சேரும். 13/9/2025 சனிக்கிழமை சப்தமி திதி தலைமை பதவி கிடைக்கும். 14/9/2025 ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி திதி மத்தியாஷ்டமி. நல்ல புத்தி கிடைக்கும், நல்ல அறிவாற்றல் கிடைக்கும். 15/9/2025 திங்கக்கிழமை நவமி திதி யதீபாதம் அபிதவா நவமி. நல்ல வாழ்க்கை அமையும். 16/9/2025 செவ்வாய்க்கிழமை தசமி திதி நினைத்த காரியம் எல்லாம் நிறைவேறும். 17/9/2025 புதன்கிழமை ஏகாதசி திதி புரட்டாசி மாத பிறப்பு. நல்ல வித்தைகள் வளரும். 18/9/2025 வியாழக்கிழமை துவாதசி திதி சந்நியஸ்த மகாலயம். தங்கம்லாம் நிறைய சேரும். 19/9/2025 வெள்ளிக்கிழமை திரையோதசி திதி. ஐஸ்வர்யம், ஆயுள், ஆரோக்கியம் எல்லா காரியமும் நடக்கும். 20/9/2025 சனிக்கிழமை சதுர்தசி திதி அஸ்திரஹத மகாலயம். சந்ததியினருக்கு நல்லது நடக்கும். 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை, மகாலய அமாவாசை. அன்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். 22/9/2025 திங்கக்கிழமை பிரதமை திதி. பித்ருக்களுக்கு ரொம்பவே திருப்தி ஏற்படும். மகாலய பட்சத்துல என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு இந்த வீடியோ மூலமா பார்த்தோம். இன்னும் மகாலய பட்சத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன்.